அழகான ஒரு பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே இல்லை பிள்ளைகளின் விருப்பமே என்பதாகும். கனவுகளை சுமந்த காத்திரமான ஒரு மாதத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். பெற்றோர் கனவு காணலாம், அதை நான் மறுக்கவில்லை, ஆசையும் படலாம். இன்றைய கால பெற்றோர்கள் எப்படி என்றால், பறக்க வேண்டும் என விரும்பும் ஒரு பறவைக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல. நடுவர்களே, எந்த பெற்றோராவது தன பிள்ளையை தானே வாழாங்குழியில் தள்ளி விடுவாரா? நடுவர்களே இல்ல. போதைப் பொருள் அடிமையாக இருப்பதென்றால் மது போதை என்ற மாணவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். கண்ணை மூடி பாலை குடிக்கும் பூனையின் கதை இல்லவா இது? ஒரு அறையில் ஒரு பிள்ளை படிக்கிறதா, மற்ற அறையில பெற்றோர் மது போதை வியாபாரம் செய்கிறார்கள். இதுவோ பெற்றோர்களின் கனவு? நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் என்பது மாற்ற முடியாத ஒன்று நடுவர்களே. இன்று சில பெற்றோர்கள் எனது பிள்ளை குழந்தை, அதற்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி வெளி உலகத்தை காட்டாமல் பொத்தி பொத்தி வளர்க்கின்றனர் நடுவர்களே. விருப்பம் இல்லாத ஒன்றை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு இருப்பதை விட விரும்பியதை விரும்பிய வாழ்வில் செய்வது தப்பில்லை நடுவர்களே. எதிர்த்தரப்பில் உள்ள அப்பாவின் குட்டி இளவரசிகளுக்கும் அம்மாவின் தங்க மகனுக்கும் என் நேர வணக்கங்கள். வெடியண்டா வெடி, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிதான். போய் டிக்டாக்க திறந்து பார்க்கணும். என்னன்னு கேட்டா ரீசன், கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. 16 வயசுல கப்பிள் சாரீஸ், அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வர. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெற்றோர்கள் நினைத்த கனவு. போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். 10ஆம் போர்ட்ல முழுக்க இளவயது பிள்ளைகள் தான். என்னன்னு கேட்டா ஆன்லைன் கேம் விளையாடி மென்டல் அட்டாக் வந்துட்டுதான். வெளியில போயிருக்கா பார்க்கணும். ஆம்பளை பிள்ளையில எல்லாத்த தலையும் பார்த்தா ஏதோ அந்த சலூன்ல தலைமுடி வெட்டேக்க அரவாசில எழும்பி வந்து அந்த பேட்வாலிக்கு தலையை விட்ட மாதிரி இருக்குது. கேட்கிறது, தன் விருப்பில் சென்று ஜாரோ வென்றார் என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது. உண்மைதான், தன் விருப்பில் சென்றவர்களும் வென்றவர்களும் ஒன்றுதான். ஆனால் அன்றைய பெற்றோர்களுக்கும் இன்றைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சதே 4 விடயம்தான். நடுவரவர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வாக்கில் வந்த நடுவர் அவர்கள் என்று சொல்லத்தான் விருப்பம். ஆனால் சபையிலே குழுவி இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர மாலை வந்தனங்கள். அருமையான ஒரு மாலை பொழுது. சந்திரோதயத்தை தரிசிக்க சென்று கொண்டிருந்த வழியில் சந்திரோதயத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அழகான ஒரு பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே இல்லை பிள்ளைகளின் விருப்பமே என்பதாகும். கனவுகளை சுமந்த காத்திரமான ஒரு மாதத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். பல வரலாறுகளை தாண்டிய ஒரு சமூகம் நாங்கள். இன்று மீண்டும் எழுந்து எங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியிலே வீரத்துடன் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் முன்னிலையில் ஒரு கழகமாக, இந்த சமூகத்தை விழிக்கின்ற ஒரு கழகமாக, எம்முடைய கழகமான மாவட்ட விவாதிகள் கழகம் கிளிநொச்சி இந்த முக்கொம்பன் என்கின்ற பிரதேசத்தினுடைய பாடசாலை கிளிநொச்சி முக்கொம்பன் மகாவித்தியாலயம் மற்றும் சந்திரோதயம் தனியார் கல்வி நிலையம் ஆகியவற்றோடு இணைந்து என்றென்றும் நிற்கும். மாவட்ட விவாதிகள் கழகம் கிளிநொச்சியினுடைய வளர்ச்சி, அதனுடைய தோற்றுவாய் காலம் மிக குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த கழகத்தினுடைய பயிலரங்குகளின் வரிசைகளிலே முக்கொம்பன் மகாவித்தியாலயத்தினுடைய பங்கேற்பும் மற்றும் அங்குரார்ப்பணத்தினுடைய நிகழ்ச்சி வரிசைகளிலே சந்திரோதயம் கல்வி நிலையத்தினுடைய
மாணவர்களுடைய வருகையும் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சியில் இந்த சமூகம் எந்த அளவுக்கு எங்களுடன் கைகோர்த்து நிற்கிறது என்பதை சமூகங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த இடத்திலே இடம்பெறும் இந்த பட்டிமன்றம் நாளை கிளிநொச்சியை பிரதிபலித்து பல்வேறுபட்ட இடங்களில் மேம்பட்டு நிற்க போகிறது. அதை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். அந்த வரிசையிலே இந்த மாணவர்களுடைய பேச்சாற்றலை இதற்கு முன் ஒரு கழகத்தினுடைய உறுப்பினராக நான் பார்த்ததுண்டு. அதே போல இங்கிருக்கின்றவர்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வரிசையிலே இந்த பட்டிமன்றத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு ஆரம்பித்து வைப்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். இன்றைய நம்முடைய தலைப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் கனவுகளை பற்றி பேச வருகின்றோம் என்று ஒரு சார் அணியும், இல்லை இல்லை பிள்ளைகளினுடைய விருப்பங்கள் தான் என்று சொல்லி நாங்கள் கதைப்பதற்கு இருக்கிறோம், நாங்கள் கதைப்போம் என்று சொல்லி இன்னொரு சார்ந்த அணியும் பேச வந்திருக்கிறது. அந்த வரிசையிலே தஸ்மிகா, பவீன், சர்மினி, மதுசாலினி ஆகியோர் பெற்றோரினுடைய கனவுகளை இங்கே கூற வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகளை அவை கனவுகள் காத்திரமானவை என்று கூற வந்திருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் சிறுவர்கள் நாளை வளர்ந்து வந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்புகளாக மாறப் போகிறோம், எங்களுடைய விருப்பம்தான் எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லி சிவநந்தினி, நிக்சனா, சஜிதா, ரக்சிகன் ஆகியோர் இங்காலே வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே நாங்கள் தலைப்பை பற்றி பெரிய அளவு நாங்கள் உரையாட தேவையில்லை. அவர்கள் உரையாட போகிறார்கள், நாங்கள் பார்க்க போகிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது அது தொடர்பான விளக்கம் எல்லோருக்கும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது பிள்ளைகளுடைய வாழ்வியலினுடைய பல்வேறுபட்ட கூறுகளை கொண்டதாகும். சாதாரணமாக நாங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது கல்வி என்று ஒரு சொல்லுக்குள்ளே நாங்கள் அடக்கிவிட முடியாது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளையினுடைய முதுமை காலம் வரைக்கும் பல்வேறுபட்ட கூறுகளாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களினுடைய கனவுகளே. இதோ நான் வருகிறேன், கனவுகளை உங்களுக்கு படைப்பாக்க முயல்கிறேன் என்று முதலாவது பேச்சாளரும் தலைவருமான மானா தஸ்மிகா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பட்டிமன்றத்திலே உரைக்க வருகிறார். ஏடு தூக்கி பள்ளியில் பயிலும் இன்றைய மாணவர்கள் நாடு காக்கும் தலைவர்களாக நாளை வளர தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கிய முதற்கண் வணக்கம். நடுவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் சபையினருக்கும் என் மருகன் வணக்கம். இன்றைய இந்த மகிழ்ச்சிகரமான நன்னாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு யாதெனில், பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது பெற்றோர்களின் கனவுகளே, இல்லை பிள்ளைகளின் விருப்பம். அந்த வகையில் பெற்றோர்களின் கனவுகள் தான் என்ற உண்மையை உங்கள் முன் வலியுறுத்தவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே தலைவர் என்ற வகையில் தலைப்பை விவரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் என்பது அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவது மட்டுமல்ல, அவர்களுடைய பொருளாதாரம், எதிர்கால வேலை வாய்ப்பு என்பவற்றுடன் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாகும். அந்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதற்கு பெற்றோர்களின் கனவுகளே உறுதுணையாக அமைகின்றன. நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் எப்படியும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தை கடந்துதான் வந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். அவர்களுடைய அனுபவத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை, ஊக்கம் என்பவற்றை கொடுப்பதன் மூலம் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டலை வழங்குவார்கள்.
பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக செயற்படுவார்கள். பிள்ளைகள் எதிர்காலத்தில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய பாதையில் பிள்ளைகளை இட்டு செல்வார்கள். எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கேற்ற சூழலை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்து, பொருத்தமான கல்வி கற்றலுக்கான சூழலை அமைத்து கொடுத்து, பிள்ளைகள் சமூகத்தில் ஒழுக்க விழுமிய பண்புகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு ஒழுக்க விழுமிய பண்புகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள். நேர முகாமைத்துவத்திலிருந்து மற்றவர்களை மதிப்பது, மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்பது போன்ற பண்புகளை பிள்ளைகளுக்குள் வளர்ப்பது பெற்றோர்கள்தான். பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வியை கற்று எதிர்காலத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் சார் நிதி வசதிகளை வழங்குவதும் பெற்றோர்கள்தான். நடுவர் அவர்களே, பிள்ளைகள் சரியானதொரு வாழ்க்கை பாதையில் சென்று எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை தூண்டுவதற்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டி அவசியம். அது நிச்சயம் பெற்றோரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஏனெனில் வேறு உறவினர்களோ நண்பர்களோ அல்லது அவர்களுடைய சகோதரர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் இருந்து எண்ணங்கள் எல்லாவற்றிலும் தங்களுடைய சுயநலத்தின் நிமித்தமே சிந்திப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தங்களது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கி ஒரு சமூக ஒழுக்க விழுமிய பண்புள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்றே நினைப்பார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீரழிந்து போக வேண்டும் என்று எந்த ஒரு பெற்றோரும் சிந்தனையில் கூட நினைக்க மாட்டார்கள். உங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய உரைகள். அந்த வகையிலே பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது பிள்ளைகளின் விருப்பங்களை விட பெற்றோர்களின் கனவுகளே என்று ஆணித்தனமாக உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் தெளிவாக கூறியிருக்கிறார். பெற்றோருடைய கனவுகள் பிள்ளைகளை வளர்க்கின்ற இடத்திலே செயற்பாடுகளாக மாறுகின்றன. ஒரு தந்தை தான் தூங்கி எழுகையில் கனவாய் கண்டவற்றை என் பிள்ளை வளர்கையில் நான் வளர்ப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கிறான் என்று சொல்லி பெற்றோருடைய அனுபவ பகிர்வுகளை, அனுபவங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வியலில் கொண்டவை கண்டவை எல்லாவற்றையுமே பிள்ளைகளுக்கு தான் ஊட்டுகிறார்கள். அப்படி ஊட்டுகையில் அந்த பிள்ளை தன்னுடைய எதிர்காலத்தை சரியாக நிர்ணயித்து பயணிக்கிறது என்று சொல்லி தஸ்மிகா கூறியிருக்கிறார். தங்களுடைய கருத்து ஆணைத்தனமாக இருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாங்கள் இல்லை பிள்ளைகளினுடைய விருப்பத்தை தாண்டி ஒரு எதிர்காலமா என்று சொல்லி எதிர்த்தரப்பில் இருந்து சிவநந்தினி அவர்கள் தன்னுடைய கருத்தை பறைசாற்ற வருகின்றார். அன்னை தமிழோ மிகவும் இனியவள். அண்ணன் அக்கா மாபெரும் வீரர்கள். இன்றைய சிறுவர்கள் நாங்கள் மலரும் நாட்டின் எதிர்கால தலைவர்கள். நடுவர் அவர்களுக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நாங்கள் இன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பிள்ளைகளின் கனவே, பிள்ளைகளினுடைய விருப்பமே என்ற நியாயமான தலைப்பில் வாதாட வந்திருக்கிறோம். அந்த வகையில் தலைவர் என்ற வகையில் தலைப்பை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. நடுவர் அவர்களே, தலைப்பில் இருந்தே தெரிகிறது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது கட்டாயம் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். அது பெற்றோரினுடைய எதிர்காலம் அல்ல, அது பிள்ளைகளினுடைய எதிர்காலமே. பெற்றோர் கனவு காணலாம், அதை நான் மறுக்கவில்லை. ஆசையும் படலாம், பிள்ளை எவ்வாறு வர வேண்டும் என்று ஆசையும் படலாம். ஆனால் பெற்றோரினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று பிள்ளை விரும்பினால் மாத்திரமே அதை நிறைவு செய்ய முடியும். பெற்றோரினுடைய கனவை பிள்ளை விருப்பமில்லாமல் நிறைவேற்ற முற்படுமாக இருந்தால் அந்த கனவு கட்டாயம்
தெரியுமா? பெற்றோரினுடைய கனவுகள் இந்த சமூகத்துக்காக மட்டுமே இருக்கிறது நடுவர் அவர்களே. இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டார். அந்த பெற்றோர் தன் பிள்ளை டாக்டரா இருக்குதுன்னு சமூகத்துல தாங்கள் கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள் நடுவர் அவர்களே. காற்றின் திசையை பார்த்து கப்பல் செலுத்தும் பாதையை பிள்ளைகள் தங்களால் தெரிவு செய்ய வேண்டும் நடுவர் அவர்களே. அதை ஒரு நாளும் பெற்றோர்கள் தெரிவு செய்யக்கூடாது. இன்றைய கால பெற்றோர்கள் எப்படி என்றால், பறக்க வேண்டும் என விரும்பும் ஒரு பறவைக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல, பறக்க வேண்டும் என விரும்பும் ஒரு பறவையானது பறப்பதில் மட்டுமே தனது ஆர்வத்தையும் கவனத்தையும் செலுத்தும். ஆனால் பெற்றோர்கள் அந்த பறவையின் சிறகுகளை ஒடித்து நீச்சல் கற்றுத்தர முயல்கிறார்கள். இறுதியில் அந்த பறவையானது பறக்கவும் முடியாமல் நீந்தவும் முடியாமல் தனது வாழ்க்கையை இழந்து நிற்கிறது நடுவர் அவர்களே. இங்கு பலர் கூறுவார்கள், பிள்ளைகள் பெற்றோரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் தங்களது விருப்பத்தில் முடிவு எடுத்தால் அது தவறாகத்தான் இருக்கும், அந்த பாதை தவறான பாதையாகத்தான் இருக்கும் என்று. ஏன் நடுவர் அவர்களே, இன்று தங்களது விருப்பத்திற்கேற்றவாறு முடிவுகளை எடுத்து சாதனை படைத்த பல சாதனையாளர்களை நாம் காண்கிறோம். உதாரணமாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆவார். ஆனால் அவர் தனது சொந்த ஆர்வம் உறுதிதான் அவரை இந்தியாவின் மிகச்சிறந்த குடியரசுத் தலைவராகியது நடுவர் அவர்களே. இதற்கு முக்கிய காரணம் அவரது விருப்பமாக மட்டுமே இருக்க முடியும் நடுவர் அவர்களே. விஜய் ஆண்டனியை எடுத்துக்கொள்வோம். இவர் படித்ததோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் இவர் இப்பொழுது இசைத்துறையில் பெரும் வெற்றி கண்டார். நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே, இவர் பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருக்கலாம். ஆனால் தனது விருப்பத்திற்கமைய இசைத்துறையை தேர்ந்தெடுத்தமையால் இன்று உலகளாவிய ரீதியில் மாபெரும் வெற்றி கண்டுள்ளார். பிள்ளைகள் தங்கள் முடிவை தாங்களே எடுக்கும் போதுதான் அதில் ஏற்படும் வெற்றி தோல்விகளுக்கு அவர்களே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே அவர்களை பொறுப்புள்ளவர்களாகவும் அர்ப்பணிப்புள்ளவர்களாகவும் மாற்றுகிறது நடுவர். மரம் நிழல் தரலாம், ஆனால் செடிதான் மலர் தரும். அது போலவே பெற்றோர்கள் பாதுகாப்பு தரலாம், அது அவர்களுடைய கடமை. அவர்கள் தங்களது கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களது கனவுகளை பிள்ளைகளிடம் புகுத்துவது தவறான வேலை நடுவர்களே. மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது கட்டாயம் மாணவர்களுடைய விருப்பமாகவே இருக்க வேண்டும் என நியாயமான உண்மையை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். முன்வைக்கின்ற வாதங்களில் காத்திரமான கருத்து இருக்கலாம், ஆனால் முன்வைக்கின்ற வாதங்களே காத்திரமாக இருக்கின்றன. இதை நாங்கள் நேரே இருந்து இந்த கைதட்டலூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மரம் நிழல் தரலாம், ஆனால் செடிகள் தான் பூக்கள் தரும். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பிள்ளைகள் நிர்ணயிக்காமல் வேறு யார் நிர்ணயிக்கிறது என்று சொல்லி ஒரு யதார்த்தமான நியாயமான கருத்தாக தன்னுடைய கருத்தினை அவ்வளவத்தையும் முன்வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். பெற்றோர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யலாம், கனவுகளை கடமைகள் என்ற பெயரில் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆணித்தனமாக கூறிவிட்டு அமர்ந்திருக்கிறார் எங்களுடைய சிவநந்தினி. ஆம், அடுத்ததாக இல்லை இல்லை, பெற்றோர்களுடைய கனவு என்பது காத்திரமானது. பெற்றோர்களுடைய கனவு பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கியேதான் இருக்கின்றது. கனவு பெற்றோர்களுடைய கனவானது இன்றைக்குமே தவறுகின்றதல்ல, பிள்ளைகளை எப்பொழுதும் வழிப்படுத்த வல்லது என்று கூற பவின் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய ஒலிவாங்கியை எடுத்து கருத்துக்களை மழையாக பொழிவதற்காக இருக்கிறார்.
தாய் தந்த மூச்சுக்கும் தமிழ் தந்த பேச்சுக்கும் ஒரு கணம் தலையை சாய்த்து நடுவரவர்களுக்கும் அவையோர்க்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவரவர்களே, எந்த பெற்றோராவது தன பிள்ளையை தானே பாலாங்குழியில் தள்ளி விடுவாரா? நடுவர்களே, இல்லை. அந்த பெற்றோர் தான் பெற்ற அனுபவங்களினூடாக தனது பிள்ளையை நல்ல வழியில் தான் வழிபடுத்துவார். நடுவரவர்களே, வாழ்க்கை அனுபவங்கள் தான் நடுவரவர்களே வாழ்க்கை. அந்த பெற்றோர்கள் தான் பெற்ற அனுபவங்களில் நல்லது கெட்டதை எடுத்து அதில் நல்லதையே தனது பிள்ளைகளுக்கு கூறுகிறார்கள். நடுவரவர்களே, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகள் தான். அது நல்லவராவதும் தீயவராவதும் அந்த அன்னை வளர்ப்பினில் தான் என்று பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தாயும் தீய விடயங்களை கூறுவாளா? இல்லை நடுவரவர்களே, நல்ல விடயங்களைத்தானே கூறுவாள். நடுவரவர்களே, இதிலிருந்து தெரிகிறது நமது எதிர்காலத்தை நிர்ணயிப்பது நமது பெற்றோர்களின் கனவுகளில் தான் அடங்கியுள்ளது. நடுவரவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு கடல். அந்த கடலின் ஆழத்தை பிள்ளைகள் அறியாது. அந்த பெற்றோர்கள் தான் அங்கு கப்பல் ஓட்டிகளாக திகழ்ந்து அக்கடலினுடைய கரை அடைவதற்கு நமது பெற்றோர்களின் கனவுகள் தான் அங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. நடுவரவர்களே, பெற்றோர்கள் தாம் சிறுவயதில் செய்த தவறை தம் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வார்கள். பிள்ளைகள் தவறான வழியில் செல்லும் போதும் பெற்றோர்கள் அறிவுரை கூறி தன் பிள்ளையை உயர்த்தத்தான் நினைப்பார்களே தவிர அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்க செய்ய மாட்டார்கள். நடுவரவர்களே, நமது எதிர்காலத்துக்கு பெற்றோர்களின் கனவுதான் முக்கிய பங்களிக்கின்றதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமே இருக்கின்றது. நடுவரவர்களே, தோமஸ் ஆல்வா எடிசனின் கதையை எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவர் அதை நிலையை அடைவதற்கு அவரின் தாயின் கனவினூடாகவே பயணித்திருக்கின்றார். அவர் 999 முறை தோற்ற போது அவரது தாய் ஒரு தடவை இங்கு தடுத்திருப்பாராக இருந்தால் இந்த மின்கம்பம் எரிந்திருக்காது. அவர் இந்த இடத்தில் பெரிய கண்டுபிடிப்பாளராகவும் திகழ்ந்திருக்க மாட்டார். நடுவரவர்களே, எதிர்த்தரப்பு வாதினர் மூச்சுக்கு 300 தடவை கூறினார்கள் பிள்ளைகளின் விருப்பம் என்று. ஆனால் அவர்களும் தங்களது விருப்பப்படி எதிர்காலத்தில் செய்ய பெற்றோர்களின் நிதி வசதி மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் முடியுமா? நடுவரவர்களே, நிச்சயம் முடியாது. ஆகவே பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவில் தான் அடங்கியுள்ளது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க்கை என்பது அலைகடல். வாழ்க்கை என்பது அலைகடலாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஆழம் தெரியாது. பெற்றோர்கள் ஆழம் கண்டவர்கள், அனுபவம் புதுமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் கப்பலோட்டிகளாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கையை வாழலாம். அனுபவம் தான் வாழ்க்கை என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் எங்கள் பவீன் அவர்கள். உண்மையிலேயே அனுபவம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த வாழ்க்கை பெற்றோர்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் இணைத்து கனவை நனவாக்குவதற்கு தன்னுடைய அனுபவத்தை எவ்வாறு ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைகளுக்கு பாய்ச்சுகிறான் இல்லது பாய்ச்சுவாள் என்பதை பவீன் அழகாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். கருத்துக்கள் சூடு பிடிக்கின்றன. ஒரு அழகான கருத்தியல் போல் நடந்து கொண்டிருக்கின்றது. இடையிலே நான் நிறைய கதைத்து இந்த கருத்தாடலை குழப்ப எனக்கு விருப்பமில்லை. அந்த வகையிலே அடுத்ததாக பிள்ளைகளுடைய கனவு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாற்றையுமே யோசித்து முடிவெடுக்கிறது பிள்ளைகள் நாங்கள் தான் என்று கூறுவதற்காக செல்வி நிக்சனா அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகிறார். கொங்குமலை சேரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியிலே தொடங்குகிறேன் எனதுரையை. நடுவர் அவர்களுக்கும் என்தரப்பு வாதினர்களுக்கும் எதிர்த்தரப்பு வாதினருக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். உலகிற்கு பிள்ளை வர வேண்டுமானால் பெற்றோர்கள் காரணமாய் இருக்கலாம் நடுவர் அவர்களே. ஆனால் ஒரு பிள்ளை தன்னுடைய இலட்சியத்தை அடைய வேண்டுமானால் அதுக்கு கட்டாயம் தான் விரும்பினால் மட்டுமே முடியும் நடுவர் அவர்களே. ஒரு அம்மா அப்பா நினைக்கலாம் தாங்கள் படிக்கும் போது தங்களுக்கு என்ன கிடைக்கவில்லையோ அது தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அப்படி கருதி
அவர்கள் ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் சுதந்திரத்தை திருடினோம், அவர்களுடைய நேரத்தை வீணாக்கினோம். அதால அந்த அவர்கள் பிள்ளைகள் வந்து பெரிதும் பாதிப்படைகினோம். பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கைக்கான செலவு வந்து பெற்றோர்கள்லாம் வழங்கணும், வேண்டாம் அது வேண்டிய கடமை. ஆனா பிள்ளைகளின் லட்சியத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது பெற்றோர்கள். மாணவர்கள் ஒருவர் வெற்றியடைய வேண்டுமென்றால் கட்டாயம் விருப்பப்பட்டுத்தான் ஆகணும். கல்வியில் மட்டுமல்லாது மாணவர்கள் விளையாட்டிலும் சரி விளையாட்டிலும் லட்சியத்தை அடைந்து சாதனையாளர்களாகிறார்கள். இதற்கெல்லாம் பிள்ளைகளின் பயிற்சியும் முயற்சியும் தான் எதிர்கால லட்சியத்தை தீர்மானிக்கிறது. உதாரணமாக 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற தெற்காசிய போட்டியில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பல தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கங்கள் எல்லாம் பெற்றுள்ளது. இதற்கு காரணம் பிள்ளைகளின் கடும் முயற்சியும் பயிற்சியும் தான். நடுவரவர்களே, ஒரு பிள்ளை விளையாட்டில் சாதனை படைக்க வேண்டும் என்று பயிற்சி எடுக்கும் போது பெற்றோர்கள் அதனை விரும்பாமல் முட்டுக்கட்டை போட்டு மறிக்கின்றார்கள். ஆனால் சாதனை படைத்து நாட்டின் பெருமையை உலகிற்கு கொண்டு வந்தவுடன் அவர்களும் சேர்ந்து பெருமையை கொண்டாடுகின்றார்கள். விஞ்ஞானிகளை நோக்கி பார்த்தால் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அவர்களின் பெற்றோர்கள் காரணமாக இருந்தார்களா? இல்லை. உதாரணமாக நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதலில் காலடி எடுத்து வைத்தார். ஆனால் அவரின் பெற்றோரோ வேறு ஏதோ ஒரு கனவுல இருந்திருப்பினும், ஆனால் இவர் முயற்சி எடுத்ததால் தான் இவர் வந்து சந்திரன்ல முதல் எடுத்து காலடி வச்சிருக்கிறார். அடுத்தது ஜூரி ககாரின் விண்வெளிக்கு முதலில் சென்றார். இவர் வந்து பெற்றோர் வச்சிருக்க மாட்டினோம், ஆனா இவரா முயற்சி எடுத்து சென்றதால தான் இவர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். எனவே பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்தது மாணவர்களின் விருப்பம் என கூறி விடைபெறுகிறேன். இதற்கு முன் பேசிய பேச்சாளன் பவினினுடைய உற்றையினுடைய பிரதிபலிப்பா அல்லது தடுமாற்றமா என்று தெரியவில்லை. செல்வி நிக்சன் அவர்களுடைய அருமையான ஒரு வாதம் இடம்பெற்றது. குரல் சற்று குறைவாக இருந்தாலும் கருத்து கொஞ்சம் காரமாக இருந்தது. விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய வரலாறுகள் சார்ந்து பேசி அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் காரணம் தங்களுடைய சுய ஆற்றலே என்று ஒரு மாணவி அல்லது மாணவனுடைய உழைப்பை அதை தன்னுடைய விருப்பமாகத்தான் அவர் செய்கிறார் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் எங்களுடைய நிக்சனா அவர்கள். அடுத்ததாக இல்லை பெற்றோர்களுடைய கனவுதான் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பெற்றோர்களுடைய கனவன்று வேறேது என்று கேட்பதற்காக மேடைக்கு வருகிறார் சர்மினி அவர்கள். முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி எனும் மகுடம் சூடிய தாய்மொழியாம் தென்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு உள்ள அனைவருமே கல்வி கற்கும் இளைஞர்களே. இவர்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறார்கள் என்றால் அதற்கு பெற்றோர்களே காரணம். உங்கள் எதிர்காலமோ அவர்கள் பேர்வையிலும் உழைப்பிலுமே தங்கியுள்ளது. எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் இந்த இடத்தில் கல்வி கற்கும் இளைஞர்களாக வளர்ந்து வருகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் பெற்றோர்களே. அதை எப்போதும் மறந்துவிடக் கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரையறுக்கப்பட்ட வாசகத்தில் பெற்றோருக்கே முதலிடம். அத்தகைய பெற்றோர் வழியில் செல்லும் போது பாதை என்றும் வழி தவறி போகாது. இதனை பேசி எங்கு பிள்ளைகளின் விருப்பமே பெரியது என்று வந்திருப்பவர்களுக்கு தெரிய போகிறது. எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தின்படி தாங்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது சிறந்ததாம் என்று கூறுகிறீர்கள். நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் 13-14 வயதிலேயே சிறுவன் போதைப் பொருள் பாவிக்கின்றான். 18 வயது ஆகும் அதுக்கு முன்றைய காலகட்டம் திருமணம்.
அது மட்டுமின்றி எமது மாகாணத்தை பொறுத்தவரையில் பெண் துஷ்பிரயோகங்களும் அதிகரித்து வருகின்றது. இதற்கு காரணம் பெற்றோர்களின் வளர்ப்பில்லை நடுவர்களே. அவர்களது பிள்ளைகளை தமது சுய விருப்பத்தில் சுதந்திரமாக திரிவதால் இவ்வாறான பிணர்த்துணைகள் நாட்டில் அதிகரித்து வருகிறது. நடுவர்களே, எதிர்த்தரப்புவாதியினர் சிந்திக்கலாம், பிள்ளைகளின் விருப்பத்திற்கு பெற்றோர்கள் தடை இல்லையா என்று. நான் அதை முற்றுமுழுதாக தடை என்று கூற மாட்டேன். அதனால் ஏற்படும் விளைவை நன்கு அறிந்து அதனை மறுப்பேன். ஆனால் அக்குழந்தை நினைத்த விடயத்தை சரியான வழியில் அடைய வழியமைப்பதே பெற்றோர்களாகும். எடுத்துக்காட்டாக ஒன்றை கூறுகின்றேன். ஓர் இளைஞன், வயது 16, தீராத கனவு, கேட்டியும் பைக் எடுத்து முறுகிக் கொண்டு திரிகிறது. தாய் தந்தை சொல்லிய அம்மாட்டையும் போய் கேட்கிறேன். அடம் பிடிச்சு, நீங்க கேடிஎம் மோட்டர் சைக்கிள் எடுத்து தராடி, நான் டியூஷனுக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், ஒன்றுமே போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். அவை சொல்லிய பதில், இந்த வயது இப்பத்தான் 16, 22 வயது தாண்டினதும் எடுத்து தர கூறினார். அந்த இளைஞன் ஏன் என்று மீண்டும் வினாவை எழுப்பினார். பெற்றோர்கள் சொல்லிய பதில், வீதி விபத்து காணொளிகளை காட்டி நிலைமையை புரிய வைத்து அந்த பையனை நெருப்படுத்தினர். எதிர்காலத்தை சரியான முறையில் காட்டி பெற்றோர்கள் அவனுக்கு 22 வயது ஆனவுடன் அவன் நினைத்த மோட்டர் சைக்கிளை வாங்கி கொடுத்தார்கள். தனது மகனின் கனவை சரியாக நிறைவு செய்வதே பெற்றோர்களின் கனவு. எதிர்த்தரப்புவாதிகளே, உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவது பெற்றோர்களின் கனவே. பிள்ளைகள் தவறான விருப்பங்களின் முடிவுகளால் அவர்கள் சீர்கெட்டு சமூகத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களால் சமூகத்துடன் ஒன்றிணைந்தும் வாழ முடியாமல் போகிறது. நடுவரவர்களே, இதனால் அவர்களுடைய வாழ்க்கை அதிக சமூக சீர்கேடான வாழ்க்கையாக மாறுகின்றது. இதே பெற்றோர்களின் வழிகாட்டலின்படி வளர்த்திருந்தார்களானால் எதிர்காலம் அவர்களுடன் ஒன்றிணைந்ததாக காணப்படும். எதிர்த்தரப்புவாதி இரண்டாவது பேச்சாளர் கூறியிருந்தார், நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வச்சலாம் என்று. அதுக்கு பெற்றோர் ஒன்றுமே செய்யலாம். இது ஏதோ போய் பார்த்த மாதிரியே கலைச்சினம் வந்து, பூவென்றால் வாசமெடு, தீ என்றால் தீபமெடு என்று பகுத்தறிவோடு வழிகாட்டுவது பெற்றோர். தீ சுடுமென்ற எண்ணத்தோடு மட்டும் பார்த்தால் அதில் உள்ள நன்மைகள் தெரியாது. எதிர்த்தரப்பு சகோதரிகளே, அறுதியும் மிருதியுமாக கூறுகின்றேன், எங்கள் கனவுகளை நினைவாக்கும் சக்தியே பெற்றோர்கள். அவர்கள் என்றும் நமக்கு நல்லதை நினைப்பார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் இவ்விடத்தில் இருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள். கண்ணகி கணவன் கோவலின் வழக்கில் தவறாக வாக்குழைத்த மன்னனுக்கு நடந்த சம்பவத்தை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். வாக்கை சரிபார்த்து வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கரும சங்கடத்திலே ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கின்றார். சற்றே பகுத்தறிவு வாதம் இல்லை, பகுத்தறிவு வாசம் வீசுகின்றது இந்த சபையிலே. உண்மையிலேயே இந்த கருத்தாடலை சாதாரணமாக எங்களுடைய வாழ்வியலோடு இணைத்து கதைத்து விட்டு வேலிக்கப்பால் எட்டி சமூகத்துக்குள் போய் வந்திருக்கிறார் எங்களுடைய பேச்சாளர். இன்றைக்கு போதைப் பொருள் என்பது எல்லோருடைய பேச்சிலும் போதைப் பொருள் இருக்கின்றது. போதைப் பொருளை பற்றி 5 நிமிடம் பேசவிட்டால் பயிற்சி இன்றி ஒரு மாணவன் பேசக்கூடிய அளவுக்கு பேசு பொருளாக போதைப் பொருள் இருக்கின்றது. பல்வேறுபட்ட அரசியல் போராட்டங்கள் பயணங்களை கடந்து வந்த எங்களுடைய வாழ்வியல் இன்றைக்கு ஒரு பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக வடமாகாணத்தில் போதைப் பொருள் சார்ந்த ஒரு செய்தி வரும் அளவுக்கு எங்களுடைய வாழ்வியலில் போதைப் பொருள் ஒரு கூறு பிளவை மேற்கொண்டு வருகின்றது. இந்த 11 வயதுக்கும் போதைப் பொருளுக்கும் இடையிலே பெற்றோர்களுடைய கனவையும் பிள்ளைகளுடைய சுய விருப்பையும் நிறுத்தி வைத்து ஒரு ஆணித்தனமான பேச்சினை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். சமூகத்திலே நடக்கின்ற விடயங்கள், பெற்றோர்கள் தங்களுடைய கனவை விட்டுவிட்டு பைக் எடுத்து கொடுப்பதா, பிள்ளைகளுடைய விருப்பத்தை பார்ப்பதா என்று சொல்லி இரண்டுக்கும் நடுவிலே நின்று கதைத்து பெற்றோர்கள் இல்லை விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்து விட்டு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் என்று கூறி சென்றிருக்கின்றார். இப்பொழுது இல்லை, பிள்ளைகளின் சுய விருப்பம் என்பது பிள்ளை ஒரு நல்ல விடயத்தை ஆணித்தனமாக நம்பி அதிலிருந்து வெளிக்கிட்டு புறப்பட்டு சென்று உச்சத்தை அடைந்து சிகரத்துக்கு சென்று தன்னை வளர்த்தெடுக்கின்றது என்று கூற வருகிறார் சஜிதா அவர்கள். தாயே தமிழ்
பெற்றோர்களே வணக்கம். தந்தை பிள்ளை பாசமும் அம்மா எனக்கும் உனக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு இன்று தந்த தலைப்பு பிள்ளைகளின் வாழ்க்கையை நிர்ணயிப்பது பிள்ளைகளின் விருப்பமே என இங்கு வாதாட வந்திருக்கிறேன். எதிர்த்தரப்பு வாதி சர்மினி கூறியிருந்தார், போதைப் பொருளுக்கு பிள்ளைகள் அடிமையாகி விட்டார்களாம் என்று. போதைப் பொருள் அடிமையாகி இருப்பதென்றால் மது போதை என்ன மாணவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல கண்ணை மூடி பாலை குடிக்கும் பூனையின் கதை இல்லவா இது? ஒரு அறையில் ஒரு பிள்ளை படிக்குதண்டா, மற்ற அறையில பெற்றோர் மதுபோத வியாபாரம் செய்கிறார்கள். இதுவோ பெற்றோர்களின் கனவு. இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடும் பெற்றோர்களின் பிள்ளைகள் பெற்றோரை போலவே தான் ஆவார்கள். இதற்கு பெற்றோர்கள் தான் காரணம், மாணவர்களின் விருப்பம் காரணம் இல்லை. இப்ப நம்ம கல்வி எடுத்துக்கொண்டோம்டா, கல்வி என்றா என்ன? மன உடல் வளர்ச்சி, அறிவு, நல்லொழுக்கம் சார்ந்த மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பே கல்வி எனப்படும். இன்றைய காலகட்டத்தில் கல்வி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப கிட்டடியில கணித துறையில முதலாவது வந்த ஒரு அண்ணா தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கு காரணம் கூட பெற்றோரின் திணிப்பு தான். நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் என்பது மாற்ற முடியாத ஒன்று. நடுவர்களே, ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஆசைப்பட வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஆசைப்படாமல் பெற்றோரின் கட்டாயத்திற்காகவும் விருப்பத்திற்காகவும் செயற்பட்டால் எமக்கு வெற்றி கிடைக்காது, தோல்வியும் மனக்கவலையும் தான் ஏற்படுகிறது. நான் எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்பது எனக்கு இருக்கும் விருப்பம். திறமைகள் என்ன என்பது ஒரு பிள்ளை தன் சுயமுயற்சினால் தான் கண்டறியுது. தன் விருப்பப்படி செயற்பட விரும்பினாலும் பெற்றோர்கள் அதற்கு தடையாகத்தான் இருக்கிறார்கள். நடுவர்களே, நாமும் பழைய காலம் முதல் இன்று வரை எத்தனையோ சினிமாக்கள், எத்தனையோ காட்சிகளில் இதனை பார்வையிட்டாலும் இன்று சில பெற்றோர்கள் எனது பிள்ளை குழந்தை, அதற்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி வெளி உலகத்தை காட்டாமல் பொத்தி பொத்தி வளர்க்கின்றனர். நடுவர்களே, இன்னும் சிலர் எனது பிள்ளை பாவம், அதற்கு ஒன்றும் தெரியாது என்று பிள்ளையை பழுதாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நடுவர்களே, பாருங்க, இப்படி பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதால் தான் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கும் தற்கொலைக்கும் ஈடுபட்டுள்ளனர். விருப்பம் இல்லாத ஒன்றை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு இருப்பதை விட விரும்பியதை விரும்பிய வாழ்வில் செய்வது தப்பில்லை. நடுவர்களே, ஒரு குழந்தை சிறு வயதில் நீ என்னவாக வர விரும்புகிறாய் என கேட்டால் தன் காதல் காட்டு அனைத்தினையும் சொல்லும். ஆனால் அதுவே வளரும் பொழுது இது தாய் தந்தையால் விருப்பமாக மாறுகிறது. இதுவே அக்குழந்தையின் பெரியவனாக வளரும் போது அவனுக்கு சவால்கள் நிறைந்த உலகமாக தெரிகிறது. இவ்வாறு நாம் பெற்றோரின் விருப்பத்துக்கிணங்கவும் செயற்பட்டால் தோல்வியே நமக்கு ஏற்படும் என கூறி பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிப்பது பிள்ளைகளின் விருப்பமே என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான வாதத்தோடு இணைந்திருந்தார் சஜிதா அவர்கள். உண்மையிலேயே கேட்க புல்லரிக்கின்றது. சமூகத்திலே நடக்கின்ற தற்கொலைகளுக்கு இல்லது பிள்ளைகளுடைய தவறான பாதையிலே பிள்ளைகள் செல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னா, சுயமா முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். சுயமா முடிவெடுக்காம பெற்றோர்களுடைய கையுக்குள்ளே இருக்கிற சில பிள்ளைகள் தவறான முறையிலே தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்று சொல்றார். அதை தன்னுடைய அழகான கருத்தாளரோடாக முன்வைத்திருக்கின்றார். ஆம், பார்ப்போம். இல்லை, பெற்றோர்கள் தான், பெற்றோர்களுடைய கனவுதான். இந்த விவாதம் இவ்வாறு இந்த பட்டிமன்றம் அப்படி போய்கொண்டிருக்கல கொஞ்ச நேரத்துக்கு அடைமழையாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு வருகிறார் மதுசாலினி அவர்கள். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசன்
வணங்க தமிழை வணங்கி நடுவரவர்களுக்கும் அவையோருக்கும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பில் உள்ள அப்பாவின் குட்டி இளவரசிகளுக்கும் அம்மாவின் தங்க மகனுக்கும் என் நேர வணக்கங்கள். வெடியண்டா வெடி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிதான். எதிரணியிட கதை என்னண்டா அவை அப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டினம். அவையோட கனவை நிறைவேற்றவே மாட்டினம். தாங்கள் விரும்பினதை மட்டும்தான் செவினமாம்னு சொல்லினோம். ஆனா வீட்டை போய் பார்க்கணும் முழு பேரையும். அம்மா அப்பாட மடியில கிடந்து தவழிவினம். கேட்டா பிள்ளைங்க விருப்பத்துக்கு பதைக்க வந்துட்டினமா. எதிரணியின் தலைவர் கூறினார் பெற்றோர்கள் கனவை துணிக்கிறார்கள் என்று. பெற்றோர்களின் கனவு கல்வி மட்டுமில்ல தலைவர் அவர்களே. அவர்களின் கனவு பிள்ளைகள் எதிர்காலத்தில் நன்றாக வளர்ந்து ஒரு சுய தொழிலில் ஈடுபட்டு தங்களது பொருளாதாரத்தை நல்ல வழியாக இட்டு செல்ல வேண்டும் என்பதே அவர்களது கனவை ஒழிக. கல்வியில் மட்டும் சிறந்து விளங்குவதில்லை. ஒரு மாணவன் டாக்டராக வேணும் என்று நினைக்கிறான். நீங்கள் சொல்கிறீர்கள் பெற்றோர்கள் டாக்டர் ஆயிட்டா தந்த பிள்ளை டாக்டர் ஆயிட்டான்னு சமூகத்துக்கு சொல்றேன். ஆனா பெற்றோர்கள் இந்த கனவு அதுவா இல்ல. டாக்டர் ஆயிட்டான் என்ற பிள்ளை ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான், அவன் என்னையும் பாப்பான் எதிர்காலத்தில் என்று சொல்லுவதுதான் பெற்றோர்கள் நடுவர்களே. மூன்றாவது பேச்சாளர் கூறினார். இவர்கள் கூறுவது எப்படி என்றால் அந்த ஒரு வாசகம் என்று சொல்வார்களே, பிள்ளை பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்வி என்பது போல் இருக்கிறது. தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்கிறார்கள். ஒருக்கா போய் டிக்டாக்க திறந்து பார்க்கணும். என்னன்னு கேட்டா ரீல்ஸம். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லமாடு. 16 வயசுல கப்பிள் சாரீஸ். அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வர. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெற்றோர்கள் நினைத்த கனவு நடுவரவர்களே. இது இல்ல கேட்கிறேன், இதுவா பெற்றோர்கள் நினைத்த கனவு? பிள்ளைகள் தான் தோன்றித்தனமான விருப்பங்களின் முடிவுகள் 100% பிள்ளையாகத்தான் அமைகிறது நடுவரவர்களே. போய் ஒரு ஹாஸ்பிட்டல பார்க்கணும் 10ஆம் போர்ட்ல முழுக்க இளவயது பிள்ளைகள் தான். என்னன்னு கேட்டா ஆன்லைன் கேம் விளையாடி மென்டல் அட்டாக் வந்துட்டுதான். இது பெற்றோர்களால வந்ததா இல்ல பிள்ளைகளின் விருப்பங்களால வந்ததா நடுவரவர்களே? இல்லை கேட்கிறேன், பிள்ளைகளின் விருப்பங்களால் தான் வந்தது நிச்சயம். தங்களது விருப்பத்தில் வழிக்கல கல்விக்கு செல்கிறார்கள். 9 எடுத்துட்டு போய் டாக்டராக போறேன்னு பயோ படிச்சு பெற்றோர் ஒத்துழைப்பு இல்லாம படிக்க போய் வேறு நண்பர்களோட சேர்ந்து தவறான வழியில் சென்று இறுதியில் ஓலைப்படுத்திட்டு தற்கொலை. காரணம் யாருன்னு கேட்டா பெற்றோர். இதுல என்ன நியாயம் இருக்கு நடுவரவர்களே? தாங்களே முடிவு செய்து தாங்களே படித்து தாங்களே தவறான வழியில் சென்று கடைசியில் காரணத்தை முடிப்பது பெற்றோர்கள். பிள்ளைகளின் விருப்பின் ஊடாகவே பெற்றோர்கள் என்ற கனவு அமைகிறது. பெற்றோற்ற கனவு கல்வி மட்டுமில்லை நடுவரவர்களே. வெளியில போயிருக்கா பார்க்கணும் ஆம்பளை பிள்ளையில எல்லாற்ற தலையும் பார்த்தா ஏதோ அந்த சலூன்ல தலைமுடி வெட்டேக்க அரவாசில எழும்பி வந்து அந்த பேட்வாலிக்கு தலைய விட்ட மாதிரி இருக்குது. இது பெற்றோற்ற கனவா இல்ல பிள்ளைகளின் விருப்பமா? நிச்சயம் பெற்றோரின் கனவு இவ்வாறு தவறான வழியில் செல்ல விடாது. எந்த ஒரு பிள்ளையும் தன் பெற்றோரின் வளர்ப்பின் அன்பின் கண்டிப்பின் வளர்கிறானோ அவன் சிறந்த வழியில் மாத்திரம்தான் செல்வானே தவிர தவறான வழியில் செல்ல மாட்டான் நடுவரவர்களே. இறுதியாக என் அடிமனதில் இருந்த ஒரு கவிதை. பிறக்கும் முன்பு கருவில் சுமந்து பிறந்தது மடியில் சுமந்து வளரும் வரை தோளில் சுமந்து வளர்ந்தவனை கையை பிடித்து மனதில் சுமந்து கனவை நோக்கி நீயோடும் அளவுக்கு உன்னை வளர்த்தவர்கள் பெற்றோர்கள். நீயோ அவர்கள் பிடித்த கையை விடுத்து உனக்கென ஒரு வழியில் செல்ல நினைக்கிறாய். எதற்கு? வாழ்வை வெல்வதற்கா? உன்னை போல் சென்றவர்கள் தான் என்று வாழ்வை இழந்தேன் என்று உயிரை மாய்ப்பவர்களும் போதைக்கு அடிமைப்பட்டவர்களும். கேட்கிறது தன் விருப்பில் சென்று யாரோ வென்றார் என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது. உண்மைதான். தன் விருப்பில் சென்றவர்களும் வென்ற
எனக்கு தெரியும் எந்த வழியில் நீ செல்ல வேண்டும் என்று. தவறி விழுகையில் ஜார் ஜாரியோ எல்லாம் தேடுகிறாயே. ஒரு முறை, ஒரே ஒரு முறை நீ விடுத்த உன் பெற்றோரின் கைகளை மீண்டும் பிடித்துப்பார். அவர்கள் கனவே நீ நினைத்தவற்றை நினைவாக்கும் ஆயுதம். நன்றி நடுவர். இந்த 11 வயதை தாண்டி வந்திருக்கின்றோம். 11 வயதிலே தோன்றுகின்ற எண்ணப்பாடுகள், இந்த எண்ணப்பாடுகள் பெற்றோர்கள் மனதிலிருந்து இந்த எண்ணப்பாடுகளை நோக்கி எழுகின்ற விவாதங்கள், இவை சீர்குலைகின்றனவா அல்லது திருத்தப்படுகின்றனவா என்பதை பற்றி மிக நீண்ட ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே கருத்தாடலை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சமூக வலைத்தளங்களிலே இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவர்களுடைய நிலை தொடர்பாகவும் அந்த கவலைக்கிடமான நிலைக்கு பெற்றோர்கள் தான் காரணம் இல்லை, அவர்களுடைய தனிப்பட்ட முடிவே என்று கூறி தன்னுடைய அடிமனதிலிருந்து ஒரு அழகான கவிதையையும் ஒரு பாடலையும் பாடிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பை இன்னும் கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்து வந்திருக்கின்றார். ஆம், தொடர்ச்சியாக எங்களுடைய முடிவுகள் என்றைக்கும் பிழைப்பதில்லை. எங்களுடைய முடிவுகளை நாம் இறுதி வரை கொண்டு சேர்க்கிறோம். இன்றைய இளைஞர் சமுதாயம் அவ்வாறுதான் வருகின்றது என்று கூற வருகின்றார் ரக்சிகன் அவர்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது வாதத்தை எதிர்த்தரப்பிலிருந்து தொடங்குகின்றேன். எதிர்த்தரப்புவாதி தலைவர் கூறியிருந்தார், பிள்ளைகள் படிக்கணும் வேண்டாம், பெற்றோர் தான் நிதி வசதி செய்யணும். அதே மாதிரி 2வது வந்த பவினும் சொல்லியிருந்தார், பிள்ளைகள் எல்லா உதவிக்கும் பெற்றோர் நிதி வசதி செய்யணும். பெற்றோர் நிதி வசதி செய்ய வேண்டாது அவன் கடமை. பிள்ளைகள் படிக்க வேணும் வேண்டாம், அவை நிதி வசதி செய்யத்தான் வேணும். அவை செய்தால்தான் பிள்ளைகள் வருங்காலத்தில் படிக்குங்கள். மதுசாலினி சொல்லியிருந்தார், பிள்ளைகள் டிக்டாக்ல பார்த்தா அந்த பாட்டு படிக்கணும் இந்த பாட்டு படிக்கணும். ஏன் அதை பெற்றோர்களால் நிறுத்த முடியாது? பெற்றோர்கள் அவன் முயற்சி செய்தால் பிள்ளைகள் ஒரு நல்ல வழியில் எடுக்க முடியும். பெற்றோர் அதுவே சொல்றோம், பிள்ளைகள் தொலைபேசியில் வைத்து அது கேம் விளையாடணும் பலதா போயிட்டு அந்த தொலைபேசி அவங்க காசு கொடுக்கறதே பெற்றோர்கள் தான். பிறகு பிள்ளைகள் பலதா போயிட்டு உடனே ஐயோ எந்த உள்ள பலதா போச்சு நான் என்ன செய்வேன் அது புலம்புறது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எங்களை பெற்றோர்களுக்கு அன்றைய பெற்றோர்களுக்கும் இன்றைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சதே 4 விடயம் தான். அன்றையிலிருந்து இன்று வரையும் 4 தொழிலைத்தான் திரும்பி திரும்பி வாய்ப்பாடு மாதிரி சொல்லி கொண்டிருப்பினோம். பிள்ளை நீ வைத்தியராவா, பிள்ளை நீ டீச்சராவா, பிள்ளை நீ பேங்க் முகாமையாளராவா, பிள்ளை நீ பொறியியலாளராவாண்டு அதைத்தான் திரும்பி வாய்ப்பாடு மாதிரியே சொல்லி கொண்டிருப்பினோம். ஆனால் இன்றைய உலகில் எவ்வளவோ நவீன இதுகள் வந்துட்டு, ரோபோட் தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவோ வந்துட்டு, பிள்ளைகள் இப்போ புது புது விடயங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் ஆர்வமாக இருக்கணும். ஆனால் அவங்களோட பெற்றோர் நீ எப்பயும் டீச்சராவா டாக்டராவான்னு தான் சொல்லி கொண்டிருக்கணுமே தவிர பிள்ளைகளை புது வழியில போக விடணும் இல்லை. வாழ்க்கை என்றது ஒரு தேர்வு தாள் மாதிரி, ஆனா அதுல மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கணும். ஒரே ஆன்சர் சீட்டை பெற்றோர் எழுதிவிட்டா மாணவர்கள் எங்கே? ஒரு மாணவன் சொன்னான், அப்பா நான் சினிமா டைரக்டர் ஆகணும். அப்பா சொன்னார், அப்ப முதலில் நீ நம்ம வீட்டு ரிமோட்டை கண்டுபிடி, அதுக்கு பிறகு நான் டைரக்டர் பண்ணலாம் என்று. சுதந்திரம் என்பது உயிரின் சுவாசம். பாரதியார் சொன்னார், மாணவர்கள் தங்களே தங்கள் வாழ்க்கையை தேர்வு செய்யும் சுதந்திரம் இல்லை என்றால் அவர்கள் கல்வி போராட்டராக மாறிவிடுகிறார்கள் என்று. திருவள்ளுவர் சொன்னார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும், கலகத்தோடு ஒட்டாத செல்வியானவள் என்ற. அதாவது உலகத்தோடு ஒத்துப்போகும் அறிவே சிறந்தது. இன்றைய உலகம் மாறிவிட்டது, மாணவர்களின் சிந்தனையும் அதற்கேற்றவாறு இருக்க வேண்டும். வாழ்க்கையை மாணவர்கள் நாம் வாழ வேண்டும், பெற்றோர்கள் அல்ல. அவர்களுக்கு விருப்பமான துறையில் தான் ஆர்வம், உழைப்பு, வெற்றி வரும். ஆர்வம் இல்லாமல் நுழைந்தால் அது பாசமுள்ள சிறையாகிவிடும். பாரதியார் சொல்றார், சிறு பிள்ளை பேராண்மை கொண்டால் சிந்தனை வானோக்கம் கொண்டார். அதாவது மாணவர்கள் தங்கள் சிந்தனையை வானம் வரை எடுத்து செல்லும் மாற்றல் கொண்டவர்கள், அவர்களை கட்டுப்படுத்த கூடாது. பெற்றோர்கள் வழிகாட்டிகளாக இருக்கலாம்.
வழிகாட்டலாம் வழிகாட்டலாம், ஆனால் கட்டளையிடக்கூடாது பிள்ளைகளுக்கு. கப்பலின் திசை காட்டும் கேம்பஸ் போல இருக்க வேண்டும். கப்பலின் கைத்தை பிடித்து திருப்பக்கூடாது. அகரமுகர் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் புலத்தே உறவு. அதே போல கல்வி எல்லாம் தொடக்கம் ஆர்வத்தின் தான் பெற்றோரின் கனவில்லை. சில பெற்றோர் சொல்லிவிடும், நீ டாக்டராவா இல்ல இன்ஜினியராவா இல்ல டீச்சராவா, இல்லையா வீட்டிலேயே நீ இருந்துட்டா போதும் என்று கூடி சில பெற்றோர் சொல்றாங்க இருக்கணும். எதிர்த்தரப்புவாதி மசாலி சொல்லியிருந்தா, ரோட்டில் பார்த்தா சில வித்தியாசமெல்லாம் தலைமுடி வெட்டிக்கணும். செலவுல அரவாசியில் ஒழுங்கி வந்தாங்க மாதிரி இப்படி சொல்லுவேன். அந்த தலைமுடி வெட்ட காசு பிள்ளைகள உழைக்கிறதுக்கு போய் காசு வேணும். அதையும் பெற்றோர்களும் அந்த காசு கொடுத்து தலைமுடி வெட்ட அனுப்பிடும். பிறகு பிள்ளைகள் வேற மாதிரி தலைமுடி வெட்டிட்டோன்னு அதுக்கும் குறை சொல்றது. அதனால நடுவர்களை நான் கூறிக்கொள்கின்றேன், மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிப்பது கட்டாயம் மாணவர்களின் விருப்பமாகவே இருக்க வேண்டும் என்று கூறி விட வருகின்றேன். ஒரு தலைப்பை சற்றே சென்று வித்தியாசமாக அணுகிவிட்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு மனப்பாடமான ஒரு விடயம் தான் அந்த விடயம். பெற்றோர்கள் தங்களுடைய கனவுகள் என்ற அடிப்படையில் ஒரு சில வேலைகளை தான் இந்த இதுக்கு வாங்கோ என்று சொல்ற ஒரு இது இருக்குது. ஆனா பெற்றோர்களுடைய கனவு பெருசு, பெற்றோர்களுடைய கனவு சற்று வித்தியாசமானது. அப்ப வேற வேற பாடத்தெரிவுகள் இருக்குது, வேற வேற வேலை வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை அழகா முன் வச்சிருந்தார். பாரதியாருடைய நிறைய கவிதைகள், திருவள்ளுவருடைய திருக்குறள்கள் என்பவற்றை முன் வச்சு இல்ல பிள்ளைகளுடைய சுய விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்தை நாங்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது பாச சிறையாத்தான் இருக்கும் என்று சொல்லி அழகாக சொல்லிவிட்டு இப்ப அமர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக தொகுப்புரையினை வழங்குவதற்கு அதே தரப்பிலிருந்து சிவநதினி அவர்கள் வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பிள்ளைகளுடைய விருப்பமே என என் தரப்புவாதியினர் கூறியிருந்தனர். அதனை எதிர்த்து பல வாதங்கள் வந்த போதிலும் என் தரப்புவாதியினர் சற்றும் சளைக்காமல் அதனை எதிர்த்தும் பல வாதங்கள் செய்திருந்தனர். எதிர்த்தரப்பு அணி மதுசாலினி கூறியிருந்தார், பெற்றோரின் கனவுகளில் சென்றவர்கள் கட்டாயம் வெற்றிதான் பெற்றார்கள் என்று. நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். MS தோனியினுடைய தந்தை அவரை ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டே டிக்கெட் விற்க விட்டாராம். இதுதான் பெற்றோரினுடைய கனவுகளா நண்பர்களே? அவர் தனது விருப்பப்படி கிரிக்கெட் துறைக்குள் சென்றதால் மட்டுமே இன்று உலகளவிய ரீதியில் அவர் புகழ்பெற்ற ஒருவராக காணப்படுகின்றார். பிள்ளைகளினுடைய விருப்பம் என்று வாதாடி இருக்கும் எந்தரப்பு வாதியினருக்கு எதிர்த்தரப்பு வாதியினர் கூறிய கருத்துக்கள் எதுவும் பிழை என்று நான் கூறவில்லை. எந்தரப்பு வாதியினர் கூறிய அனைத்து விடயங்களும் சரியாகத்தான் இருக்கும். மீண்டும் ஒரு கவிதை ஒன்றை கூறலாம் என்று நினைக்கிறேன். என் கனவுகள் எனது திசை, என் முயற்சிகள் எனது விசை, எனது பாதையை நான் தேர்வு செய்கிறேன், என் எதிர்காலம் எனது சொந்தம் என கேட்டுக்கொண்டு நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நல்லதொரு தீர்ப்பு என்று விடியும். தொடர்ந்து தொகுப்புரையினை ஆற்றுவதற்காக நேரடியாக நாங்கள் அழைக்கின்றோம் செல்வி தஸ்மிகா அவர்களை. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது பிள்ளைகளின் விருப்பத்தின் ஊடாக அவர்களுடைய சுய முடிவுகளின் மூலம் எதிர்காலத்தை அமைப்பதாக இருந்தால் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள், பிள்ளைகள் என்னென்ன பாதிப்புகளை அடைவார்கள், அந்த பாதிப்புகளின் மூலம் ஏற்படும் விளைவுகள் என்பவற்றையெல்லாம் எங்களுடைய அணி முன்வைத்திருந்தது. பெற்றோர்களின் கனவுகளின் மூலம், பெற்றோர்களின் பாதை மூலம் செல்லும்
அடைவார்கள் என்றும் எங்களுடைய அணி கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இருந்த போதிலும் எதிரணியினர் அந்த கருத்துக்களை முறியடித்து அதற்கான மாற்று கருத்துக்களை வழங்கி இருந்த போதிலும் எங்களுடைய அணியின் 3ஆம் 4ஆம் பேச்சாளர்கள் அதனை முறியடித்து அதனை தகுந்த உதாரணங்களுடன் அவர்களுக்கு வலியுறுத்தி காட்டியிருந்தார்கள். எதிர்த்தரப்புவாதி 4ஆம் பேச்சாளர் கூறினார், பிள்ளைகள் தலைமுடி வெட்டுவதற்கு பெற்றோர்கள் தான் பணம் கொடுக்கிறார்கள் என்று. அவர்கள் கொடுக்கும் பணத்தை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்? அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தானே அவர்களுக்கு விருப்பமான முடிவுகளில் தலைமுடியை வெட்டுகிறார்கள். இதே பெற்றோரின் விருப்பங்களின்படி செயற்பட்டால் அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு வரமாட்டாது. நடுவர் அவர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வாக்கில் வந்த நடுவர் அவர்கள் என்று சொல்லத்தான் விருப்பம். ஆனால் நீங்கள் கூறும் தீர்ப்பிலேயே அது தங்கியுள்ளது நடுவர் அவர்களே. அதனால் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிச்சயம் நிர்ணயம் செய்வது பெற்றோர்களின் கனவுகளே என்று கூறி தீர்ப்பினை தகுந்த முறையில் வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். ஆம், இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி முடிவுகளை சற்று பின்னே போட்டுவிட்டு இந்த தலைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உரையாடிவிட்டு வருவோம். அந்த வகையிலே ஆரோக்கியமான தலைப்பு, பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களுடைய கனவா பிள்ளைகளுடைய சுய விருப்பா என்று சொல்லி ஒரு நீண்ட கருத்தாளர்களுக்கு மத்தியில நான் இதை கதைக்கிறபடியா நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுது. இப்ப பெற்றோர்களுடைய கனவு எப்படி இருக்கும்? பெற்றோர்களுடைய கனவு பிள்ளைகளுடைய விருப்பமா ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி எழ வேணும். இத நான் சுட்டி காட்டல. இந்த தரப்பிலிருந்து ஒரு வாதம் வந்தது, பிள்ளைகள் தங்களுடைய சுய விருப்ப பெற்றோர்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய கனவாக அதை மாற்றிக்கொள்வார்கள். பெற்றோர்களுடைய கனவு வந்து பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம், நல்லதொரு எதிர்காலம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தது போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது கல்வி சார்ந்தது மட்டுமல்ல. கல்விக்கு அடுத்ததாக இருக்கின்ற வேலை வாய்ப்பு, அதுக்கு பிறகு வருகின்ற திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அது தனிப்பட்ட குடும்பமாகவோ அல்லது கூட்டு குடும்பமாகவோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து மீண்டும் இதே பெற்றோர்களை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கடைசி கட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே அவரும் ஒரு பெற்றோராக திருப்பி மாறுகின்ற ஒரு சூழலுக்குள்ள வர, இதே நேரத்தில் எங்களுக்கு உரிமை அளவிலே நாங்கள் நினைக்கின்றவற்றை சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு சட்டமே அனுமதி தந்திருக்கின்றது. எங்களுடைய முடிவுகளை நாங்கள் தானே எடுக்க வேண்டும். இது பிள்ளைகளினுடைய எதிர்காலம். என்னுடைய எதிர்காலத்தில் வருகின்ற முடிவுகளை நான் எடுக்க வேண்டும், நான் தான் எடுக்க வேண்டும். வேறொரு பெற்றோருடைய துணிப்பை நானே ஒரு பாச சிறைக்குள்ளே நான் செல்லக்கூடாது என்று சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு தரப்பு ஆராய்ச்சி கொண்டிருந்தது. ஆகையினாலே இந்த தலைப்பை வந்து நாங்கள் ஈஸியா நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கருத்தாளர்களுக்கு மத்தியிலையும் நல்ல கவிதைகள் வந்து போச்சு, நல்ல தமிழ் வணக்கங்கள் வந்து போச்சு. அன்னை தமிழோ மிகவும் இனியவள் என்று ஒரு தமிழ் வாழ்த்தோடு இந்த பட்டிமன்றம் ஆரம்பமாக ஆகையில்தான் இன்றைக்கு 1ஆம் தேதி விடிந்திருக்கின்றது, கார்த்திகையாக என்று எங்களுக்கு உரத்து விளங்குகின்றது. இந்த மாலை பொழுதில் சந்திரோதயத்திலே இந்த பட்டிமன்றத்திலே இந்த தலைப்பு சார்ந்து மேலும் நாங்கள் உரையாட தேவையில்லை. ஆக மொத்தத்திலே பெற்றோர்களுடைய கனவு இல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இல்லை. பிள்ளைகளுடைய சுயவிருப்பு இல்லாமல் பிள்ளைகள் தங்களுடைய விரும்பிய வாழ்வை எதிர்காலத்தை வாழப்போவதும் இல்லை. ஆகையினாலே பெற்றோர்களுடைய கனவு
கடமைகளாக மாறி அவை தங்கள் விருப்புகளாக மாறி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய விருப்பை கேட்டறிந்து இரண்டும் இணைகையிலே தான் ஒரு பிள்ளை பூரணத்துவமான ஒரு எதிர்காலத்தை சென்றடைகின்றார். இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் இப்பொழுது இரு தரப்புகளுக்கும் இடையிலே இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பை கூற வேண்டிய ஒரு தருணத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அழகிய தலைப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளா அல்லது பிள்ளைகளின் சுய விருப்பமா என்ற அடிப்படையிலே பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே என்ற தரப்பில் உள்ள பேச்சாளர்களுடைய வாத திறமையினை வைத்து அவர்களிடம் இந்த தலைப்பு செல்கின்றது. மீண்டும் இந்த வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலே இந்த வெற்றியினை பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே என்ற அடிப்படையில் வாதிட்ட அணியினரை சார்கின்றது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது ஏன் சுய விருப்பமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வாதிட்டவர்களுக்கு இந்த வாத பக்கத்தை கொடுப்பதா அல்லது பெற்றோர்களுடைய கனவு தான் முக்கியம் என்று கூறுவதா என்றதை தாண்டி தஸ்மிகா, பவீன், சர்மினி, மதுசாலினி ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததற்கிணங்க அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றியினை அவர்களிடம் நடுவராக கையளிக்கின்றேன். நன்றி.